Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது prawn macaroni recipe. இன்னைக்கு நான் prawn macaroni recipe pressure cookerல தான் பண்ண போறேன். சோ macaroni கூட vegetablesலாம் ஆட் பண்ணி நம்ம macaroni பண்ணுவோம். இன்னைக்கு நான் வித்தியாசமா நான் எதா வெச்சு macaroni பண்ண போறேன். அது எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் pressure cookerல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட எல்லா கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே. அடுத்து இது கூட ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்ல பொன்னிறம் கலர்ல வதங்கி இருக்கணும். இந்த ரெசிபி நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சு கொடுக்கலாம், டின்னருக்கோ செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸ் பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி. அடுத்து இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி புதினா இலை எடுத்துக்கேன். தக்காளி பொடியா நறுக்கினது ஒரே ஒரு சின்ன தக்காளி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பவுமே சிக்கன், மட்டன், ப்ரான்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சு இந்த ரெசிபி பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நான் ப்ரான் ஒரு 10லேருந்து 15 ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் ப்ரான் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே விதத்தில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில். இப்போ நான் தயிர் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கேன். ஏன்னா மக்ருனி நம்மளுக்கு கொஞ்சம் தளர சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கேன் 1 கப் மக்ருனிக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மக்ருனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மக்ருனி ஆட் பண்ணிடலாம். இப்போ மக்ருனி நான் எல்போ மக்ருனி தான் எடுத்திருக்கேன். இந்த மக்ருனி தான் இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ணுற இந்த பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மற்ற வகையான பாஸ்தாவோட இது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கோதுமை மக்ருனி தான் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் வர வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 விசில் வந்ததுக்கு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல மணமணன்னு நல்ல சூப்பரான ப்ரான் மக்ருனி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கார்னிஷிங்க்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொறுமையாக கிளறி விடலாம்.
மக்ருனி ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு, நல்ல பெரிய பெரிய சைஸாக வந்ததுக்கு. அதுக்காக தான் நான் 6 விசில் விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 1 கப் மக்ருனிக்கு நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடிபாகத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்மளுக்கு நேரமாக ஆக அந்த தண்ணி வட்டிடும். ஸோ இந்த மாதிரி தலரை கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்டா தான் மக்ருனி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்குது மக்ருனி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.